இங்கே வந்திருக்கிற அத்துணை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருக்கான பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து, இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயத்துக்கென்று இலவச மின்சாரத்தை தந்தவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு எழுச்சிமிக்க பொதுக்கூட்டம் இது. ஆனால் எப்பேற்பட்ட ஒரு அவல நிலையில் தமிழ்நாடு இருக்குது. அதோ கதிங்கிற நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கு. அந்த வந்த உடனே அந்த டீ கடையில் நடுவில் ஒரு பேப்பர் பறக்குது பாருங்க, அதில் போட்டிருப்பாங்க 13.18 லட்சம் கடன். அதாவது வெள்ளை பேப்பரை வச்சு, அண்ணா வணக்கண்ணா, 13.18 லட்சம் கடன். வெள்ளை பேப்பரை வச்சுட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வாசிச்சா அது பேர் வெள்ளை அறிக்கைன்னு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அதுலேயே அவ்வளோ தப்பும் தவறுமா ரொம்ப எளிய தமிழில் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ நிதியமைச்சர் வாசித்தது இந்த கடனை பற்றி. அதையே அனைத்து ஊடகங்களும் என்ன பண்ணுது? வாங்கின காசுக்கு மிகைப்படுத்தி பேசுது. வெறும் கடனை மட்டும் சொல்கிறீங்களே, உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ? கடனை நான் கேட்டோன்னே அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருவாங்களா? இப்போ நான் கேட்குற அண்ணன் பிரகாசனத்தையோ இல்லை ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு மாநிலத்துக்கான கடனை அள்ளி அள்ளி கொடுப்பாங்களா? நீங்கள் உள்நாட்டு உற்பத்தியை காட்டணும். எவ்வளோ உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியோ அதை வச்சு தான் கடன் கொடுப்பாங்க. 40.6 லட்சம் கோடி நம்ம உள்நாட்டு உற்பத்தி மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இருந்திருக்கு. ஜிஎஸ்டிபி எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தா நம்ம கொடுக்குற அறிக்கையா ஜிஎஸ்டிபி அறிக்கை? அதை எடுத்து பார்த்தா தமிழ்நாடுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு தெரியும். அப்போ அந்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்பதான் என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுப்பாங்க. நம்ம காட்டின ஜிஎஸ்டிபிக்கு நமக்கு 28% கடன் வழங்கலாம். ஆனால் நம்ம வாங்கியிருக்கிறது எவ்வளோனா 26% உள்ளதான் வாங்கியிருக்கோம். அந்த வரம்புக்குள்ளே வாங்கி ஏடிஎம்கே ஆட்சியில் 9வது இடத்துல இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு முதலிடத்தில் வந்திருக்கு. அப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி டிஎம்கே பண்ணதெல்லாம் நான் தான் பண்ணங்கிற மாதிரி பேசிட்டு வந்தாச்சு. நேற்று என்னடானா திரு மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தப்பும் தவறுமாக படித்ததில் வளர்ச்சியை காட்டலை. வெறும் கடனை மட்டும் தூக்கி தூக்கி காட்டினா பிறக்கிற பிள்ளை இவ்வளோ கடனோட பிறக்குதான். இப்போ பிறக்கிற பிள்ளைலாம் பாதுகாப்போட பிறக்க மாட்டேங்குது. அவங்க எம்எல்ஏ பல்லவி அவர்கள் ஏன் தெரியுமா எங்கே போனாலும் கையில் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க? எங்கள் அண்ணன் ஆட்சியில் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் கையில் குழந்தையோடு போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் கடன் சுமையை பற்றி பேசுகிறீங்க. என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா புரியாமல் பேசுகிறீங்களான்னு தெரியல. ஏன்னா நாளைக்கு சட்டப்பேரவை தொடர் 18ஆம் தேதி. எதுக்கு அவ்வளோ அவசரமாக வெள்ளை அறிக்கை? நாளைக்கு வாசிக்க வேண்டியதானே? நீ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை திசை திருப்பணும். அதாவது என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு தாவேக்காதான்னு. இப்போ எப்படி இருக்குன்னா, தாவேக்காவிட்டேந்து யாராச்சும் தமிழ்நாட்டை காப்பாத்துங்கடாங்கிற மாதிரி இருக்கு. இதாவது 23 நாள்ல 64 கொலைகள், 23 பாலியல் குற்றங்கள் நடந்துச்சு. இது என்ன பிரமாதம்? இதை விட மெயின் பிக்சர் இப்போ காட்டுறோம் பாருன்னு சொல்லி கடந்த 24 மணி நேரத்தில் 12 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. 3 வயசு புள்ள. நீங்கள் தூக்கிட்டு வந்த ட்ரம்ப் கார்டு என்னது? பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்புன்னு. நம்ம ஆலந்தூரில் போய் அண்ணன் வீடு வீடாக இறங்கி ஓட்டு கேட்டாங்க. அத்தனை பேரும் இன்னும் அந்த கலைப்பு கூட போயிருக்காது, நம்ம ஓட்டு கேட்ட கலைப்பு கூட. அத்தனை பேரும் களத்தில் இறங்கி களமாடணும். எல்லாரும் போனோம், டோர் டு டோர் கேம்பெயின்லாம் போனோம். ஆனால் அங்கே ஜெயிச்சவர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஒரே ஆள் அந்த வேட்பாளருக்கு 30 ஐடி இருந்துச்சான். 30 ஐடியும் ரீல்ஸையும் வெறும் இணையதளத்தை மட்டுமே வச்சு மக்கள் பணினான்னு என்னன்னு காட்டல, மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம்னா என்னன்னு காட்டல. எப்படியோ ஜெயிச்சிட்டோம். தியரி ஒன்று இருக்குது, சயின்ஸ்லேயே ஒரு தியரி இருக்குது. எது ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுதோ அது ஃபாஸ்ட்டாக டிக்ளைன் ஆகிடும். இப்போ அப்படிதான் ரொம்ப வேகமாக நீங்கள் ஒருத்தவங்களை ஏற்றி விட்டீங்க. தமிழ்நாடு அழிந்து அதல பாதாளத்திற்கு போயிட்டு இருக்கு. இது ஒரு மாணவர் அணியோட கூட்டம், நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக நீட் எக்ஸாமை 22.8 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க. எழுதின மாணவர்கள் இப்போ நீட் எக்ஸாமில் குளறுபடி நாங்கள் திருப்பி எழுத சொல்கிறாங்க. 4 மாணவர்கள் வந்து
மன உளைச்சல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இருக்கு. இதை நம்ம முதலமைச்சர் கேள்வி கேட்டாரா? அவர் அதுக்கு மட்டும் இல்லை, நீங்க எதை கேட்டாலும் இப்படியே தான் இருப்பாரு. சட்டசபையில உதயண்ணா இறங்கி அடிக்கிறாரு, அதுக்கும் அவர் இப்படியே தான் இருக்காரு. ஏங்க வள்ளுவருக்கு காவி நிறம் அடிச்சிங்க, அதுக்கும் இப்படியே தான் இருக்கிறாரு. ஏங்க நீட்ல இவ்வளவு குளறுபடி, ஏங்க கியூட் எக்ஸாம்ல இவ்வளவு குளறுபடி, ஏங்க 12th மார்க் ஆன்லைன் ஸ்கிரீனிங் மார்க்ஸ் போடுறீங்க, அதுல ஏங்க அந்த பிள்ளைங்களோட மதிப்பெண்ணோடையும் அவர்களுடைய எதிர்காலத்தோட ஏன் விளையாடுறீங்கன்னா அதுக்கும் இப்படியே இருக்காரு. எல்லாத்துக்கும் இப்படியே இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர்? சரி சரி, திருச்சிக்கு போறாரு, எப்படி இந்த நிர்வாக சீர்கேடுகள் எல்லாம் பத்தி பேசிடுவாருன்னு நினைச்சோம். ஓட்டு போட்ட மக்களே இன்னைக்கு ஏமாந்து தான் நிக்கிறாங்க. போனாரு, இங்க இருந்து போனதுல பேசினதுல 91 முறை அவர் உச்சரித்த பெயர் எதென்றால் திமுக. ஏன்னா நீங்க முதல்ல நம்புங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்க தான் சிஎம். அவங்களே எதிர்பார்க்கல, நான் சிஎம் ஆவன் அவங்களே எதிர்பார்க்கல. அமைச்சர் ராஜ்மோகன்லாம் கல்வித்துறை அமைச்சர்லாம் எதிர்பார்க்கல. அதோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னாடி ஒன்று வருமே ஆதித்யா சேனல், ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்கன்னு. இப்ப எப்படி இருக்குன்னா தாவேகாவோட அமைச்சரவையை பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கிட்ட போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க, என்னங்க வள்ளுவருக்கு காவி நிறம் அடிச்சுட்டாங்களே, நோ கமெண்ட்ஸ். என்னங்க கச்சத்தீவு, நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்டட். அந்த மாதிரி தான் அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கு. இதை விட என்னன்னா, திமுக வெற்றி பெற்ற தொகுதி அது, தன்னோட தொகுதி எதுன்னு தெரியல வேட்பாளருக்கு. இங்க வேட்பாளர் யாருன்னு தெரியாம நம்ம தான் ஓட்டு போட்டிருக்கோம்னு இல்ல, தன்னோட தொகுதி எதுன்னு வேட்பாளருக்கே தெரியல. அங்க போய் நின்று அங்க டிஎம்கே ஜெயிச்ச தொகுதி, அங்க நன்றி சொல்லிட்டு இருக்காரு, தாவேக்காவை ஜெயிக்க வச்சதுக்கு நன்றின்னு. இவர் ஒரு அமைச்சர். இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவங்க இன்னும் ஒரு படி மேல, ரீல்ஸ் தான், அவங்க ரீல்ஸ் போட்டு தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே கூப்பிடுவாங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற எல்லா தொழில்துறையும் கொடுக்குறவங்களாம் ரீல்ஸ் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் போகணும், நாங்கள் இதெல்லாம் கொடுப்போங்க, எங்கள் உற்பத்தி இந்த அளவுக்கு காட்டுவோம், உங்களுக்கு இவ்வளோ வரி விலக்கு தரோம், இதுதானே முறை, நீங்கள் நாடு நாடாக போகணும், இதுதான் முறை. இவங்க ரீல்ஸ் போட்டு விட்டுருந்தோன்னே ஆந்திராவோட அமைச்சர் சம்பந்தமே இல்லாமல் திரு நாரா லோகேஷ், மனிதவள மேம்பாட்டு அமைச்சர், அவர் பாராட்டுறாரு. என்ன இவரெல்லாம் பாராட்டுறாரு, என்ன விஷயம்னு பார்த்தா அத்தனை முதலீடு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இது வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு 1955க்கு அப்புறம் முதல்ல இப்பதான் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திரா பக்கம் போயிருக்குது. அப்பேற்பட்ட தொழில்துறை அமைச்சர் 1503 கோடி திமுக சவாலா ரொம்ப போராடி வாங்கினுச்சு அந்த ஏஎம்சிஏ விமான போர்ப்படை திட்டத்தை. அதையும் தூக்கி அந்த அம்மா எங்க கொடுத்துட்டாங்க, ஆந்திராவுக்கு ஓகையா. இதே மாதிரி இவங்க தொழில்துறை அமைச்சர் இன்னொருத்தர், அவரு மறைமலை நகர் ரமேஷ். ஆனா அவரை நிக்க வச்சது ஸ்ரீரங்கம் தொகுதி. ஆனா அவர் யாரு என்னன்னு என்ன ஆளுன்னு முதல் போட்ட அமைச்சருக்கே தெரியாதுன்னு தான் அவர் நிருபர் பேட்டியில கொடுக்குறாரு. அவர் யாருலாம் எங்களுக்கு தெரியாது, அவர் என்ன மதம் என்ன சாதிலாம் தெரியாது. ஆனா அவர் மறைமலை நகர் ரமேஷ் நிக்க வச்சது ஸ்ரீரங்கம் தொகுதியில. எதுக்கு? அவளுக்கு தான் அறநிலையத்துறை அமைச்சர் என்று தூக்கி கொடுத்தாச்சு. சரி, சனாதானத்தை, அதாவது அந்த அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நம்முடைய இளம் தலைவர், நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? ஆமா தியாகிதான். நான் 4 படம் நடிச்சு வந்துட்டோமா, இல்ல 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்து ஏமாத்தி வந்துட்டோமா? கள்ளக்குடியிலே தமிழுக்காக தண்டவாளத்திலே தலையை வைத்த கலைஞருடைய இயக்கம் இந்த இயக்கம். மிஸ்ஸாவுக்காக ஓராண்டு ரத்தம் தோய்ந்து இந்த குருதியிலே வளர்ந்த அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். நீங்க கேட்டது இளம் தலைவரை பார்த்து நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகியான்னு கேட்கிறீங்க. சனாதானம் என்ற ஒற்றை சொல்லுக்கு அர்த்தம் தெரியுமா உங்க தலைவருக்கு? ஆனால் சனாதானம் என்ற ஒற்றை வார்த்தையை இந்தியா முழுவதும் ஒழிக்க செய்த போராளி எங்க தலைவர். வெறும் ஒரே ஒரு செங்கல் தான், ஒற்றை செங்கலை தூக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒன்றிய அரசையும் அலறவிட்ட போராளி எங்கள் தலைவர். இதே திராணியும் இதே தெம்பு இருக்குது அவங்க தலைவருக்கு. சனாதானத்துக்கு அர்த்தத்தை கற்பித்தது எங்களுடைய தலைவர். அப்படிப்பட்ட போராளி இருக்கிறது எங்களுடைய தலைவர். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? சனாதானப்படிதான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மீன்வளத்துறை, அவளுக்கு அறநிலையத்துறை,
அருந்ததியினரை சேர்ந்தவங்களுக்கு ஆதி திராவிடர் துறை. அப்ப சனாதானத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அரகஜா பொட்டு தெரியும் தானே, அதுதான் அந்த ஆன்மீகம். நான் மதசார்பற்ற அரசியல் செய்யறேன்னு சொல்லிட்டு அரகஜா பொட்டை நெற்றியில வச்சுக்கிட்டு ஜனாதிபதியையும் துணை ஜனாதிபதியையும் சந்திச்சிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர். முழுக்க முழுக்க இங்கே நடப்பது பிஜேபியினுடைய அரசியல் தான். பொட்டு வச்சுக்கிறீங்க, வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறீங்க, தமிழ்தாய் வாழ்த்த மூணாவதா பாடுறீங்க. அதே மாதிரி என்ன பண்றீங்க, ஆண்டவன் மீது ஆணையாகங்கிறீங்க. ஜோசியக்காரரை பெரியாளாக்களார் முடிவு பண்ணீங்க, முடியல. அதுலேயே ஒரு எம்எல்ஏ கனிமொழி அவர்கள் ஜோசியர். அவங்க என்னன்னா கேன்சருக்கு நீங்க டாக்டர்கிட்டலாம் போவாதீங்க, ஜோசியம் போட்டால் சரியாயிடுனாங்க. பின்னாடி யாருடா கொள்கை தலைவர்னு பார்த்தா தந்தை பெரியாருடைய படம். இந்த அளவிற்கு ஒட்டுமொத்த கூத்தாடிகளின் ஒரு கூடாரமாக இருக்கிறது தாவேகா. அவர்கள்ட்ட தமிழ்நாடு சிக்கி சின்னாபினமாயிட்டு இருக்கு. கேட்டா 6 மாசம் எதுவும் கேட்காதீங்க, 6 மாசம் எதுவும் கேட்காதீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் நம்மளாம் உயிரோட இருப்போமானே தெரியல. 6 மாசத்துக்கு அப்புறம் அதனாலதான் 6 மாசம் கழிச்சு கேட்க சொல்றாங்களோ என்னவோ தெரியல. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நின்று கொண்டிருக்கிறது. இந்த தாவேகா ஆட்சியில ரீல்ஸ் மோகத்தால் மட்டுமே தன்னுடைய பொன்னான வாக்குகளை தவறான நபருக்கு தவறாக செலுத்தினதுனால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீ 24 மணி நேரத்துல 12 பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் தலைமைச் செயலகத்துக்கு பட்டு வேஷ்டி சட்டையோட வந்தாருப்பா, அது போது எனக்குன்னு சொல்ற ஒரு கூட்டம். அதே மாதிரி இன்று தலைப்பு செய்தி என்னன்னு எடுத்து பார்த்தா கோட் சூட்ல வந்தாரு, அடுத்து வெள்ளை சட்டையில வந்தாரு. நீங்கள் தவறான ஒரு நபர்கிட்ட தமிழ்நாட்டை ஒப்படைத்ததுனால 20 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் அவரே எடுத்துட்டு வராரு. நீங்கள் தவற விட்டது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதரை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தவறவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது. அதற்கான பலனை அது அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. அதனால இப்ப இடைத்தேர்தலில் யாரை நிக்க வைக்க போறாங்க, திருச்சி கிழக்குல அவர் பேரை தான் வச்சு படம் எடுப்பாருன்னு நினைச்சேன். அன்னைக்கு என்னன்னா மனிதர்களை நாயோடு ஒப்பிட்டு பேசுறாரு. அவர் வரும்போதே என்ன சொல்லிட்டு வராரு, மக்களுடைய எதிர்குரல்களுக்கு எதிர்த்து சொல்றாரு. அப்ப மக்களுடைய எதிர்குரலே கேட்க கூடாதுங்கிற அஜெண்டாவை தான் நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களும் தூக்கிட்டு வராங்க. ஏதோ ஒரு வாட்டி உங்க பாட்சா பழிச்சிருச்சு, தமிழ்நாட்டு மக்கள் 30 நாள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க, மீண்டும் அந்த பாட்சா பழிக்காது. அதற்கான பலனை நீங்கள் இடைத்தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் அறுவடை செய்வீர்கள் என்று கூறி வாய்ப்பு தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.